ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்கில் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? நிறைய பேர் கேள்வி எங்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் தான். இதில் எவ்வளோ சார் சம்பாதிக்கலாம்? ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்கில் இவ்வளோ தான் அப்படிங்கிறது கிடையாது. எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், நம்மளுடைய முதலீடுக்கு தகுந்த மாதிரி. அதுபோக நம்மளுடைய பயிற்சி, நம்மளுடைய திறமை, அதில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸு, இது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஐடியாஸு, அதுபோக மார்க்கெட்டுடைய நிலை, மார்க்கெட்டை எவ்வாறு நம்ம கையாளுறோங்கிறத பொறுத்தெல்லாம், அதை எப்படி பார்க்குறோங்கிறத பொறுத்து நம்மளுடைய வருமானம் ஜாஸ்தியாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு 50,000 உங்களுக்கு முதலீடு பண்ணுறீங்கன்னா, சர்வசாதாரணமாக குறைந்தபட்சம் ஒரு 5,000 10,000 வரைக்கும் நிரந்தரமாக சம்பாதிக்க முடியும் மாதம். நிறைய பேர் ரொம்ப சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க. அதில் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்குது. நல்லா கற்றுக்கிட்டோம்னா ரிஸ்க் இல்லாமல் ஒரு 10-20% நம்மளால் இதில் சம்பாதிக்க முடியும். எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லாமல் தொடர்ச்சியாக நம்மளால் சம்பாதிக்க முடியும். இது நான் நிரந்தரம் பண்ணுவேன். சில பேர் 100 மடங்கு சம்பாதிக்கேன், 80 மடங்கு சம்பாதிக்கேன், 50 மடங்கு சம்பாதிப்பேன் அப்படிங்கலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்பவுமே கை வராது, சரியாக வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு 10-20% யதார்த்தமான உண்மை. எல்லாரும் சம்பாதிக்கக்கூடிய விஷயம். இதுதான் நிஜம். இதுக்கு அதிகமாக சம்பாதிக்கிறதாங்க எங்கேயாவது ஏதாவது சொன்னால் அவங்க அந்தளவுக்கு ரிஸ்க் இருக்குது, அதனால் தொடர்ச்சியாக சம்பாதிக்க முடியும்னு சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்க முடியும் அதே அளவு ரிஸ்க் இருக்குது. ஏன்னா இதில் லிவரேஜுங்கிற விஷயம் அதிகமாக இருக்கிறனால ரிஸ்க் இருக்குது. நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ரிஸ்க் இல்லாமல் பண்ண முடியும். அந்த ரிஸ்க்கு நம்ம மேனேஜ் பண்ண முடிக்க முடியும். ஆல் த பெஸ்ட்.